சாதாரணமாக ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது மாதிரி 5 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இந்த நூல்கோலில் இருக்குது. ஒருத்தருக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சி அளவில் 95% இந்த நூல்கோலை பூர்த்தி செஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து புற்றுநோய் வரைக்கும் சர்வரோக நிவாரணின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கோலில் ஏகப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி சரியாக தெரியாமலே இன்னைக்கு வரைக்கும் நிறைய குடும்பங்களில் இதை சமைக்கிறதே கிடையாது. நூல்கோல், நூற்கோல், நூக்கல் இப்படி வெவ்வேறு பெயர்களில் இது அழைக்கப்பட்டாலும் இந்த காயோடைய சுவை, வாசனை இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. சிலருக்கு இதை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் உணவில் சேர்க்காமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் நூற்கோலில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, உணவில் நூற்கோல் சேர்க்கிறதுனால என்னென்ன பயன்கள், பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குதா, எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும், இதை எப்படி சமைக்கணும், இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த நூக்கல்ல இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். விட்டமின் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, B6, B9, விட்டமின் கே இப்படி எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. இது தவிர தாது உப்புக்களான கால்சியம், செம்புச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், மாங்கனீஸு, பாஸ்பரஸ், செலீனியம், துத்தநாகம் இது எல்லாமே இதில் இருக்குது. முக்கியமாக இந்த காயில் அதிகமான நீர்ச்சத்து, அதிகமான பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்குது. ரொம்ப குறைவான அளவில் கலோரிகள் இருப்பதும் இதோடைய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நூக்கல்ல கலோரி ரொம்பவே குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்றதை இது தடுக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற காய் அப்படின்னு சொல்லலாம். நூக்கல்ல விட்டமின் கே இருக்கிறதுனால உங்களுக்கு இதய நோய் வராமல் தடுக்க முடியும். நம்முடைய இதயத்தில் பெருந்தமனியில் கொழுப்பு சேர விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இதில் ஃபோலேட் சத்தும் இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நூக்களுடைய கீரையை நீங்கள் உணவில் சேர்க்கும்போது அது உடலில் கொலஸ்ட்ரால் சேர்றதையும் தடுக்குது. நூக்கல்ல இருக்கக்கூடிய பைட்டோநியூட்ரியன்ஸ் புற்றுநோயை தடை செய்யக்கூடியது. குறைஞ்சது வாரத்தில் 3 முறையாவது நீங்கள் உணவில் கொஞ்சமாக நீங்கள் நூக்கலை சேர்த்துட்டு வரும்போது மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். நூக்கல் நம்முடைய பார்வை திறனை மேம்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நூக்கல்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நமக்கு வயதாகும்போது வரக்கூடிய கண் தசை அழற்சி நோய், கண்புரை நோய் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான தாதுக்கள்லாம் நூக்கல்ல இருக்கிறதுனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இளம் வயதிலிருந்தே நூக்கோலை நம்மளுடைய உணவில் சேர்த்துட்டு வரும்போது வயதாகும்போது வரக்கூடிய மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், முடக்குவாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். நூக்களுடைய வேர் பகுதியில் அதிகமான அளவில் பீட்டா கரோட்டின் ஊட்டச்சத்து இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல விட்டமின் சியும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் தசைகளை வலுவாக்கவும் இது உதவுது. நிறைய பேர் நூக்கோலை உணவில் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாசனை தான். ஆனால் இதை நம்முடைய உணவில் சேர்த்துட்டு வரும்போது குறிப்பாக வேர்வையால் வரக்கூடிய நாற்றத்தை நம்ம தவிர்க்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா உடல் துர்நாற்றத்தை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நூக்கோல் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். நூக்கோல்லையும் சரி அதனுடைய கீரை பகுதியிலையும் சரி அதிகமான விட்டமின் ஏ சத்து இருக்குது. இது நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியது. பருவகால மாற்றங்களால் முக்கியமாக பனிக்காலத்தில் வரக்கூடிய நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள், சளி மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய தன்மை இந்த நூக்கோலுக்கு உண்டு. ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நூக்கோல் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். நூக்கோலில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு செரிமானத்தை சீராக்கக்கூடிய குணம் உண்டு. இது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகளுக்கும் வயிற்று புண்களுக்கு காரணமான பாக்டீரியாக்களையும் எதிர்த்து போராடக்கூடியது. பெரும்பாலும் குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சருமத்தில் பல பிரச்சனைகள் வரும். முக்கியமாக தோல் வறட்சி அதிகமாக இருக்கும். தோலில் சுருக்கங்களும் கூட அதிகமாக வரும். இந்த நூக்கோல் அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் தோலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் இது தடுத்து நிறுத்தும். இந்த நூக்கோலை சமைக்கிறது எப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வாங்காமல் இருக்கலாம். நூக்கோலை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து 5 நிமிடம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை சமைக்கலாம். இதனால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மேலும் தூண்டப்படும். நூக்கல் கொஞ்சம் கடினமான காய் அப்படிங்கிறதுனால நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இதில் குழம்பு, பொரியல், கிரேவி இப்படி விதவிதமாக சமைக்கலாம். சாம்பாருக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி வாங்கணும், எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கலாம். நூக்கோலில் கிட்டத்தட்ட 11 வகைகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு மார்க்கெட்டில் இங்கே கிடைக்கிறது எல்லாமே பச்சை நிறம், பர்பிள் நிறத்தில் தான். இந்த 2 வகையில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுமே சத்துக்கள் விஷயத்தில் ஒன்று தான். நூட்கோலில் தோல் நல்ல பச்சை நிறத்தில் கெட்டியாக இருக்கணும். கீரையோடு கூடிய நூக்கோலாக வாங்குறது தான் நல்லது. பிஞ்சு நூட்கோலாக பார்த்து வாங்குங்க. பிஞ்சு நூட்கோலில் தான் சுவை அதிகமாக இருக்கும். அதுதான் உடம்புக்கு நல்லதும் கூட. சாதாரணமாக இதை 5 நாட்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நம்ம பயன்படுத்த முடியும். ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தணும்னா 1 வாரம் வரைக்கும் இதை பயன்படுத்த முடியும். உணவில் நூக்கோல் எடுத்துக்கிறதுனால அதிகமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உணவில் சேர்த்துக்க கூடாது. எந்த உணவுமே அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது.
மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதே அளவில் இதையும் சேர்த்துக்கலாம். நூட்கோலில் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இது அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால் இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவங்களுக்கு இது ஏற்ற காய் அல்ல. மற்றவர்கள் எல்லாமே இது தைரியமாக எடுத்துக்கலாம். நூக்கோலை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். நன்றி.